இந்த அஇஅதிமுக பாஜக கூட்டணி என்பது மிரட்டி நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதுதான் செய்தி. யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட போனாங்களோ அவங்களும் இந்த செங்கோட்டையன் பிளஸ் வேலுமணி பிளஸ் தங்கமணி இவங்கெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. மற்றபடி கட்சிகளோட ஒரு பெரும் பகுதி இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே பிஜேபியோட அலையன்ஸ் போறதை எதிர்க்கிறாங்க. காரணம் ரொம்ப சிம்பிள், பிஜேபியை வச்சு ஜெயிக்க முடியாது. ஒத்த காரணம் அவ்வளவுதான். விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டணிக்கு எடுப்பதற்காக ரெண்டு முனையிலையும் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்குது, இடுப்பு நடக்குது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் பிஜேபி. எங்க பொருளாதார வளர்ச்சியும் ஏற்றுமதியும் அதிகமா இருக்கும், அங்கதானே வேலை வாய்ப்பு இருக்கும். அமித்ஷா டைம்ஸ் சம்மிட்ல உட்கார்ந்து நின்றுட்டு பேசுறாரு, இங்க வேலை இல்லாத தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் வெளியேறாங்களா? தமிழ்நாட்டுல இருந்துட்டு வேலை இல்லாம வெளியேறாங்களா, இல்ல வெளிமாநிலங்கள்ல வேலை கிடைக்காது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சேர்றாங்களா? தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது, ஊழல்லாம் இல்லாம இல்ல. இவங்க கொள்ளை அடிச்சுட்டு கார்பரேட்டுகளை கொள்ளையடிக்க விட்டுட்டு இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஊழல் தடை விதிச்சாங்க. 1000 கோடி ஊழல் அப்படின்றாரு அண்ணாமலை. 20,000 கோடி வெளிநாடுகளில் இருந்து அதானி பங்குகள்ல எங்க இருந்து முதலீடு வந்தது? பேச்சே கிடையாது, அதுக்கு பதிலே கிடையாது. வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஜகவுடன் அஇஅதிமுக கூட்டணி சேர்ந்திருப்பதை உரிய நேரத்தில் தெரிவிப்போம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியினுடைய மாநாட்டில் திட்ட தெளிவாக நேற்று கூறிவிட்டார். ஏன் இவர் இப்படி கூறினார் என்றால், டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டு என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக என்பதையும் ஒப்புக்கொண்டு வந்தவர் அதை தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தவில்லை. கூட்டணி நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி போகிறோம் என்பதை சொல்லவில்லை. நிருபர்கள் கேட்டதற்கு மடுப்பலாக பதில் சொன்னார். அது மட்டுமின்றி எடப்பாடியுடன் நடந்த சந்திப்பிற்கு பிறகு அமித்ஷா அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன போட்டிருந்தார்னா, என்டிஏ கவர்மெண்ட் தான் அடுத்தது 2026 தமிழ்நாட்டில் என்றெல்லாம் சொல்லி அது ஊழல் புயல் காற்றை ஓடிக்கெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஸோ இவர் பேசாதிருந்த உடனே என்ன பண்ணார் அமித்ஷா, இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பை சரியான நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி அந்த பத்திரிகை எல்லாமும் இன்னைக்கு வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் வந்துட்டு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு நகர்வோடு நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அஇஅதிமுகவினுடைய ஒரு மூத்த தலைவரான செங்கோட்டையனை டெல்லிக்கு வருமாறு அமித்ஷா அழைத்து அவரும் டெல்லி சென்றிருக்கின்றார். எதுக்கு செங்கோட்டையனை அழைக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிருபர்கள் வந்துட்டு பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க. பழனிசாமி அது வரைக்கும் நேராக பதில் சொன்னவர் அப்படியே கையை விட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டார். என்ன இதுக்கு காரணம், இதில் என்ன இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னோம்னா, இந்த அஇஅதிமுக பாஜக கூட்டணி என்பது மிரட்டி நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதுதான் செய்தி. ஏதோ ஒரு இணக்கப்பாட்டோட அப்படிலாம் இல்லை. ஏன் தலைவர் 3 கார்ல மாறி மாறி போய் அமித்ஷாவை ரகசியமா சந்திச்சார் அப்படின்னோம்னா, அவருக்கு இதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் தான் விஜயோட சீமானோட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன ஆனாலும் சரி, அவங்களுக்கு சீட்டு வித் நோட்டு நம்ம அவங்கள கொண்டு வந்துடலாம் எப்படின்ற நம்பிக்கை எடப்பாடிக்கு இருந்துச்சா. ஆனா என்ன ஆயிருக்கு அப்படின்னோம்னா, இதனுடைய தொடக்கம் எங்க நடந்திருக்கு அப்படின்னோம்னா, இங்கே சிவனை வச்சு நம்மள வேலையை தொடங்குவோம், சிவராத்திரியை வச்சு இவங்க தொடங்கி இருக்கிறார் அமித்ஷா. வேற ஒன்றும் இல்லை. சிவராத்திரிக்கு அவர் இங்கே வர கோயம்புத்தூர் வர சத்குரு, நமக்கு இல்லை சிலருக்கெல்லாம் சத்குரு, அந்த சத்குருவனுடைய அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் அங்கே போக அவர் அமித்ஷா உடனே நேரடியாக சொல்லியிருக்கிறாரு, ஒன்று நேரடியாக வந்து அலையன்ஸுக்கு ஒத்துக்கிட்டு மேற்கொண்டு பேசுறதுன்னா பேசுங்க, அதுவும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அப்படி முடிக்கலை அப்படின்னோம்னா நாங்கள் வேற விதமாக நடவடிக்கை எடுப்போம், அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போக, அதை தெரிஞ்சிட்ட உடனேயே அப்போ அதில் வேலுமணி அந்த சந்திப்பில் இருந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் உடனே நம்ம போவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வற்புறுத்த, பழனிசாமி ஏரியா போகலாம், அசம்பிளி செஷன்லாம் இருக்கு அப்படின்னு இழுத்தடிக்க, அண்ணன்
நல்லதில்லை, அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, வாங்க போவோன்னு சொன்னதுனால தான் கட்டடத்தை பார்க்க போகிறதா இவர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு போய் கட்டடத்தை பார்த்த கையோட முதல்ல இனோவா, அப்புறம் இன்னொரு கார், அப்புறம் ஒரு ஃபாரின் காரோட போய் அமித்ஷானுடைய வீட்டில் இறங்கி 2 மணி நேரம் பேசி செட்டில் பண்ணிட்டாங்க. என்ன செட்டில்மெண்ட் அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட 50-50 தான் கேட்டிருக்காரு அமித்ஷா. இதெல்லாம் அதிமுக தரப்புலேருந்து ரொம்ப உறுதியான தகவல். ஆனால் அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் மேஜர் பார்ட்னராக இருக்கணும், ஒரு பெரும்பான்மை அடையக்கூடிய அளவிற்கான இடங்களை நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னோம்னா பெரும்பான்மைக்கு மேலே ஒரு 20-30 சீட் நிற்கணும். எனவே நாங்கள் ஒரு 150 சீட் வரைக்கும் நிற்கிறோம், மீது இருக்கிற 84 சீட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களுக்கெல்லாம் கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதை ஒத்துக்கிட்டு வந்தோடனே இங்கே ஒரு சொல்லிட வேண்டியதானே, எடப்பாடி அதை சொல்லலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகக்குள்ள இந்த கூட்டணிக்கான எதிர்ப்பும் கடுமையாக இருக்குது. ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கிரீடத்தை இழந்ததுக்கு காரணமே பிஜேபியோட கூட்டணி தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட போனாங்களோ அவங்களும் இந்த செங்கோட்டையன் பிளஸ் வேலுமணி பிளஸ் தங்கமணி இவங்கெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. மற்றபடி கட்சிகளோட ஒரு பெரும் பகுதி 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே பிஜேபியோட அலையன்ஸ் போறதை எதிர்க்கிறாங்க. காரணம் ரொம்ப சிம்பிள், பிஜேபியை வச்சு ஜெயிக்க முடியாது. ஒத்த காரணம் அவ்வளவுதான், பிஜேபினால ஜெயிக்க முடியாது. ஆனா பிஜேபி என்ன பண்றாங்க, அவங்களுக்கான லிவரேஜை டிடிவி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அதை வச்சு அவங்க கொண்டு வரதுக்கான ட்ரை பண்றாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டணிக்கு எடுப்பதற்காக 2 முனையிலையும் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்குது, ஈடுப்பு நடக்குது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் பிஜேபி, இப்படி அதுவும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எது வேணாலும் நிகழலாம். அவனுக்கு ஒரே குறி என்னன்னா, எல்லாருக்கும் திமுகவை இறக்கிடணும், நாம் தமிழர் உட்பட. நாம் தமிழர் ஒரு அலையன்ஸுக்கு போவோம், திமுகவுக்கு எதிரான ஒரு அலையன்ஸுக்கு போவோன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இவங்க ஒழுங்குபடுத்திட்டாங்க. இதற்கு மேலேயும் எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு ஆப்ஷன், அவருடைய ஆப்ஷனான தாவேகா, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் வச்சு ஒரு தனி அலையன்ஸ் போடக்கூடிய முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான், மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கத்தான் செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் வந்துட்டு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறாராம். சந்தித்த போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாரு, அவங்க இவருக்கு வாயில சக்கரை தடவி இருக்காங்க. என்னன்னா, ஒத்து வரலன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னா நீங்க தான் தமிழ்நாட்டுடைய சிஎம் அப்படின்ட்டு அவர் நாட்டில் சக்கரை தடவி இருக்கிறாங்க. இப்போ அவர் சப்பு கொட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. இப்படி போயிடுச்சு அதிமுக. ஆக ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டார் அமித்ஷா. தமிழ்நாட்டு மக்களும் அஇஅதிமுக தொண்டர்கள் தான் உஷாரா இருக்கணும். அதிமுகவை ஒரு வழி பண்றது, ஒன்று எங்களோட வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒத்துப்போம், இல்லைன்னம்னா என்ன வேணாலும் செஞ்சு, ஏற்கனவே ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அதிமுகவை பலவீனப்படுத்தணுமோ அதை விட மோசம் பலவீனப்படுத்தி கட்சியை பிரிப்போம். எங்களோட நீ வந்தா உருப்படியா இருப்ப, இல்லையா ரெட்டையிலையும் கிடையாது, கட்சியும் உனக்கு இருக்காது அப்படின்ற அளவிற்கு திட்டமிட்டு அமித்ஷா செயலாற்றுகிற காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும். இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய பலமான நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும். அதான் அமித்ஷாவுடைய நோக்கம். இல்லாத பொருளாதாரம் அவர் சொல்றாரு, அந்த சம்மிட்ல சொல்றாரு, தமிழ்நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குதான். இந்தியாவில் இன்னும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு இருக்கா மாதிரியும் தமிழ்நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குதான். தமிழ்நாட்டில் நல்ல சம்பளம் கொடுத்தா கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்களா. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வேலை செய்ய மாட்டேன் மாநிலத்துக்கு வராங்களா. அப்படியே தலைகீழ சொல்றாரு இவர். இந்த தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிறது அப்படின்றது இதுதான் நினைக்கிறேன் நான். பீகார்ல இருந்துட்டோம், உத்தரப்பிரதேசத்துல இருந்தோம், மத்திய பிரதேசத்துல இருந்தோம், ஜார்க்கண்ட்ல இருந்துட்டோம், இங்க வேலைக்கு வராங்க. இங்க இருந்து யாரும் வேலைக்கு வெளில போறாங்க. இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானதற்கு பின்னாடி தான்
முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு, விடுதலை பெற்ற இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேலை வாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் தலைவிரித்தாடுகிறதுன்னு அதனுடைய இந்திய ஒன்றிய அரசனுடைய புள்ளிவிவர அமைச்சகத்திலிருந்தே வெளியில ஒருத்தர் வந்து சொன்ன தகவல் அது. அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வேலையின்மை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா ஐடி எக்ஸ்போர்ட்ல வந்துட்டு முதலிடத்துக்கு வந்துட்டு தமிழ்நாடு வந்துருச்சு. 1,10,10,000 கோடி. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா நிற்கிறது 80,000 கோடியில. இவங்க சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிட்டத்துல எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னிலை இருக்குன்னா எங்க வேலை வாய்ப்பு இருக்கும், எங்க பொருளாதார வளர்ச்சியும் ஏற்றுமதியும் அதிகமா இருக்கும், அங்கதானே வேலை வாய்ப்பு இருக்கும். ஆனா அமித்ஷா டைம்ஸ் நவ் சம்மிட்ல உட்காந்து நின்றுட்டு பேசுறாரு, இங்க வேலை இல்லாத தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் வெளியேறாங்களாம். தமிழ்நாட்டுல இருந்துட்டு வேலை இல்லாம வெளியேறாங்களா, இல்ல வெளிமாநிலங்கள்ல வேலை கிடைக்காத தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சேர்றாங்களா? இதை ரொம்ப பார்க்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இதை பேசிட்டே இருக்கும்போது ராகுல் ஒரு ரொம்ப அருமையான ஒரு தகவலை சொல்றாரு. என்ன அப்படின்னம்னா, வேலை இல்லாத இளைஞர்கள் துறை அப்படின்னு ஒன்று, அன்எம்ப்ளாய்மெண்ட், அது சொல்லக்கூடிய ஒரு துறை இந்தியில இருக்கு. அந்த துறையினுடைய பெயரை வேலை இல்லாத அப்படின்னு இருக்கிறது வேணாம், வேலைக்கு ஆர்வம் உறுகின்ற இளைஞர்கள், வேலைக்கு ஆர்வம் உறுகின்ற இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மாத்தி அதை மோடி அப்ரூவ் பண்ணி நாடு முழுவதும் அதை நடைமுறைப்படுத்துவோம். அவங்க தேவை முழக்கம் தானே அவங்களுக்கு தேவை. மோடி அரசுக்கு என்ன தேவைன்னா, இந்த இப்போ பார்த்தீங்கல்ல விக்ஷித் பாரத் வரைக்கும் நின்றாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு விக்ஷித் பாரத் பை 1947, அதாவது வளர்ந்த நாடு அப்படின்னு. அவங்களுக்கு தேவை முழக்கம், வார்த்தைகள் மட்டும்தான். இந்த வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு விளையாடுறது. எல்லோருக்குமான மருத்துவம், உலகத்திலேயே பெரிய மருத்துவம் அப்படின்னு சொன்னாங்க, அது ஃபெயிலியர் ஆயுஷ்மான் பாரத். அப்போ இங்க தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா முதலீடுகளும் அதிகரிக்கிறது, ஏற்றுமதியும் அதிகரிக்கிறது, வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. தனிநபர் வருவாயில வந்துட்டு நாட்டினுடைய வருவாயை விட இங்கே கிட்டத்தட்ட 1,64,000 கூட தனிநபர் வருவாயில தேச சராசரியை விட, நாட்டு சராசரியை விட இங்க தமிழ்நாடு. இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய அந்த அறிக்கையை வந்துட்டு பட்ஜெட்டுக்கு முன்னால் வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லிச்சு. அதுக்கு நிர்மலா சீதாராமனோ இல்லை மற்றவங்களோ ஒருத்தராலுமே பதில் சொல்ல முடியல. ஆக தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஏற்றத்தில் இருக்கிறது. ஊழல்லாம் இல்லாம இல்ல, ஊழல் தலைவிரித்து ஆடுகிறதா இவங்க சொல்றாங்க. இவங்க கொள்ளை அடிச்சுட்டு கார்பரேட்டுகளை கொள்ளையடிக்க விட்டுட்டு இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஊழல் தரையில் விரிச்சு ஆடுது. 1000 கோடி ஊழல் அப்படின்றாரு அண்ணாமலை. 20,000 கோடி வெளிநாடுகளில் இருந்து அதானி பங்குகளில் எங்க இருந்து என் முதலீடு வந்தது, பேச்சும் கிடையாது, அதுக்கு பதிலே கிடையாது. இவ்வளவுதான். ஸோ அமித்ஷா உடைய நோக்கம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி, இந்த தமிழ்நாட்டை அவங்க அடிமைப்படுத்திட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க மாற்றம் இந்தியாவில் என்ன நிகழும் அப்படின்னோம்னா, இந்திக்கோ ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கோ ஒரே பண்பாடு என்றதுக்கோ ஒரே மதம் என்பதற்கோ அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டை தங்களுடைய கைக்குள் கொண்டு வந்தால் அதற்கு எதிர்ப்பே இருக்காதுன்னு அவங்க முடிவெடுத்துறாங்க. தமிழ்நாடு அவருடைய பலம் வாய்ந்த மொழிப்பற்று, பண்பாட்டுப்பற்று, பாரம்பரியம், நாகரிகம், அந்த பலம் தான் அதை காப்பாற்றுது, அரசியல் பலம் கிடையாது. இதை உடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க ரொம்ப, இது வந்துட்டு அமித்ஷா மோடியோட இல்லை, குஜராத்தி மார்வாடிகள் கிட்ட இருந்துட்டு கூட அப்படி ஒரு எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு பல்வேறுபட்ட வரலாற்று காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் தமிழ் தேசியவாதிகளுக்கு எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற மற்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்கலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக சொத்துக்களை வாங்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குஜராத்தி ஒரு மார்வாடி பெண்மணி பேசுறாரு, நான் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தபோது நான் இங்கே தான் பிறந்தேன், பிறந்த உடனே எங்கள் அப்பா வந்துட்டு என்ன தமிழில் படிக்க வச்சாரு, நான் தமிழில் தான் படிக்கிறேன், தமிழ்லேயே பேசுகிறாங்க நீயா நான நிகழ்ச்சியில். ஏன்னா நம்மளை வாழ வைக்கிறது தமிழ்நாடு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
இதை நான் பல மார்வாடிகள் கிட்ட தான் நான் கேட்டிருக்கேன். எங்களை வாழ வைக்கிறது தமிழ்நாடு. பல மார்வாடிகள் ராஜஸ்தானே போறதில்லை, எப்பயாவது ஒரு முறை போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா அங்க இருக்க இவங்களுடைய குலதெய்வ கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் செய்யறதில்லை. இல்ல சிலர் வந்துட்டு பெரும் பணக்காரர்கள் அங்க போயிட்டு கூடுதலா ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வர்றதுக்காக ராஜஸ்தானுக்கு போறாங்க. இதையும் பார்த்துருக்குறேன். இப்படிதான் ராஜஸ்தானுக்கு போறாங்க. மற்றபடி அங்க போயிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை புதுப்பிப்பீங்க, சம்பாரிச்சாச்சே ராஜஸ்தான்ல முதலீடு செய்வோம். இல்லை, இங்கே தான் அந்த அமைதி கிடைக்குது. இங்கே தமிழை வந்துட்டு தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இங்கே வந்த யாரையுமே அவன் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பேசுகிற மொழியை, அவங்களுடைய பண்பாட்டை, அவங்க சொத்து வாங்கிறது, அவங்க வணிகத்தை பரப்புறது, விரிவாக்கம் செய்யறது எதையுமே தடுக்கல தமிழ்நாடு. அது தமிழனுடைய பரந்த உள்ளம். அதுவே பலவீனமாகவும் ஆயிப்போச்சு. அது தெரியும், நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, விளக்க வேண்டியதில்லை. ஆக அமித்ஷா போன்றவர்களுக்கு என்னன்னா, அவர்களுடைய ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே பண்பாடு அப்படின்ற நோக்கத்துக்கு அப்புறம் ஒரே நகைச்சுவை மன்னன், ஒரே காமெடியன், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கின்றதுக்காகத்தான் அதிமுகவை அவர்கள் அந்த அளவு குறிவைக்கிறாங்க. இதைத்தான் நம்ம பேர்ல இருந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க பலியாகிறாங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொள்கை ரீதியா அதிமுகவை பலப்படுத்தலை. அந்த காலகட்டத்தில் தான் செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதே அஇஅதிமுக பல தலைவர் ஓபிஎஸ் மாதிரி பல தலைவர்கள் வந்துட்டு சங்கியா மாறினாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நான் தொலைக்காட்சியில் பேசியும் இருக்கேன். அதனாலதான் அஇஅதிமுக வந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகும். முன்னாடியும் பார்த்தோம், இனியும் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓபிஎஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இபிஎஸும் அதே தான். இவங்க பிஜேபியினுடைய மறுகுறல் தான். இப்ப யாருமே பிஜேபியை வந்துட்டு அவங்களுடைய கொள்கை ரீதியெல்லாம் இவங்க எதிர்க்கல. அவங்களால தோத்தோன்னு வேணா சொல்லுவாங்க. அவங்க கொள்கை கடைபிடிச்சதுனால தான் நம்ம தோத்தோன்னு ஒரு முறை கூட ஒருத்தரும் சொன்னதில்லை, செங்கோட்டையனை தவிர. அவர் இப்ப இவரும் பல்ட்டி அடிச்சு விட்டாரு. ஏன்னா சேர்த்த சொத்துக்கு தீங்குன்னு வரும்போது மாறிட்டாங்க. ஆக இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய தேர்தல் 26 தேர்தல் அப்படின்றது தமிழ்நாடு தனது அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிற சூழலெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஆஸ்பெக்டை மறந்துட்டு இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி பாஜக அலையன்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம போகக்கூடாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இதுதான். எனவே அண்ணாமலையை கூப்பிட்டது எதுக்குன்னா, நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த 84 தொகுதி, அது ப்ராஸ்பெக்டிவ் கான்ஸ்டிடியூன்சிஸ், அதை தேர்ந்தெடுங்க. அதை தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்லுங்க. ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த 84 நாங்க நிக்கிறோம், நீங்க எதில் வேணாலும் நிற்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நிறைய தொகுதிகளை வந்துட்டு அவங்க புங்கு மண்டலத்தில் கேட்க போறாங்க. ஏன்னா வேற எங்கேயும் அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவா இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எனவே எடப்பாடி எதுக்கும் ஒத்து வரலன்னா கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு எதிரான ஒரு தலைவரை உருவாக்குவது, அப்படி கொண்டு வராங்க கதையை. ஸோ இப்போ பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற 2 மையங்கள் அஇஅதிமுகவுக்குள் கனன்று கொண்டிருக்கின்றன, எதிர் துருவங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப இவர பாஜகவோட கூட்டணி சொன்னா இது உள்கட்சியில வெடிக்கும். இதை தடுக்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பொறுத்த வார்த்தையை சொல்லாது போயிட்டார். ஆனா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சொல்லு, என்ன ஊங்கட்சி உடஞ்சா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்து அமித்ஷா சொல்றாரு, அதிமுகவுடன் கூட்டணி சரியான நேரத்தில் அறிவிப்போம், முடிஞ்சு போச்சு. ஆக ஒரு மிரட்டலின் மூலம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இதில் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்தபடியாக தமிழ்நாடு மிரட்டப்படும். இப்போ தமிழ்நாடு மிரட்டிக்கிட்டு இருக்குது, அது அப்படியே மாறும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை எதிர்நோக்கித்தான் தமிழ்நாடு அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.